ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய், தக்காளி, கொஞ்சம் புளி, மசால் பொடி, கொஞ்சம் வெந்தயம், தாளிக்கிறதுக்கு கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் லைட்டாக, கொஞ்சம் உப்பு தேவையான அளவு. எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இப்போ ஒரு கடாயில் நான் எண்ணெயை ஊற்றி வெண்டைக்காவை போட்டு வெள்ளைப்பூடு வெங்காயம் போட்டிருக்கேன். வேறு ஒன்றும் ஊற்றல. எண்ணெய் லைட்டாக கொஞ்சம் தேவையான ஊற்றி வெண்டைக்காய் தான் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் வதக்கிடுவோம். சிம்மில் வச்சு லோ ஃப்ளேமில். கொஞ்சம் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். சின்ன பிள்ளைங்க அது அவாய்ட் பண்ணுறாங்களா, அதனால் கம்மியாக போடுங்க. நீங்கள் நிறையா போட்டுக்கோங்க. புளிக்குழம்பு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். அது ஃபஸ்ட்டு கடாயை வச்சு அதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவு. அதுக்கடுத்து ஒரு 2 கொஞ்சம் வெந்தயம், புளிக்குழம்புக்கு கொஞ்சம் லைட்டாக வெந்தயம் போட்டால் நல்லாயிருக்கும். வெந்தயம் போட்டு அடுத்து கருவேப்பிலை. தக்காளி ஒரு 2 தக்காளி போடுறேங்க. ரெண்டு நிமிஷம் அந்த பச்சை வாசல் போகிறதுலேயே வதக்கணும். இந்நேரம் நம்ம வெண்டைக்காய் போட்டுருவோம். ஒரு 5 மினிட்ஸ் இந்த எண்ணெயிலே வதங்கட்டும். 5 மினிட்ஸ். ஒரு எலுமிச்சை அளவு புளி கரைச்சி வச்சுக்கிடணுங்க. அந்த இதை இந்நேரம் நம்ம ஊற்றிக்கிடணும். தேவையான தண்ணி ஊற்றிக்கிடணும். தண்ணி கொஞ்சமாக ஊற்றுவோம். நான் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். புளிக்குழம்புலாம் இந்தளவு போதும். உப்பு இதில் போடணும். மசால் பொடி இந்த ஸ்பூனுக்கு ஒரு 3 ஸ்பூன் போடணும். மசாலா, உப்பு எல்லாம் போட்டாச்சுங்க. புளியை கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதித்து வரட்டும். அந்த மசாலா வாசனை போகட்டும்.
பார்ப்போம். வேகட்டும் கொஞ்சம் நேரம். ஒரு சின்ன மூடி மேலே மூடி வச்சு மூடினா வேகமாக வெந்துடும். நல்லா கொதிக்க நேரம் நம்ம கொஞ்சம் தாளித்து போட்டுருவோம். புளிக்குழம்புக்கு வந்து செக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறாங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லா டேஸ்ட்டு. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சமாக கடுகு, கடுகு வெடிச்சோடனே அடுத்து வெங்காயம், கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயம் கருவேப்பிலை போட்டிருக்கீங்க. இதை குழம்புல அப்படியே தாளித்து ஊற்றிடணும். நம்ம தாளித்து வச்சதை அந்த இதில் ஊற்றிடுவோங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வெங்காயம் கடுகு எல்லாம் தாளித்து ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி தலை மேலே தூக்கிக்கணும். நம்மளுக்கு சுவையான வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகி விட்டது. பாருங்கள், ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தாளித்து போட்டோடனே அந்த எண்ணெய் மேலே அந்த வெண்டைக்காய் குழம்பு லைட்டாக பிரிஞ்சு வந்தபடி வரணுங்க மேலே. அப்படி எண்ணெய் மேலே வந்துடுச்சுன்னா வெண்டைக்காய் குழம்பு தயாராகிவிட்டது. அப்புறம் தான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை போட்டு சாப்பிடணும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.